நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ். இந்த ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ்ன்றது ரொம்ப ரொம்ப அற்புதமான ப்ராசஸ். ஏன் அப்படின்னா இங்க என்ட்ரோபி கான்ஸ்டன்டா இருக்கும். அதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. என்ட்ரோபினா டிகிரி ஆஃப் டிஸார்டர்னஸ். இங்க n வந்து ஈக்குவல் டு காமாவா இருந்ததுன்னா சிபி பை சிவி, ஆல்வேஸ் சிபி இஸ் கிரேட்டர் தென் சிவி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இந்த ப்ராசஸ் வரும். ஸோ இங்க வந்து என்ன லாவை ஃபாலோ பண்ணுனா பிவி ஃபார் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், இந்த லாவை தான் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் லா படி பார்த்தீங்கன்னா Q ஈக்குவல் டு du பிளஸ் டபிள்யூ. அப்போ Q வந்து இங்கே நோ இ ட்ரான்ஸ்ஃபர், ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ்னா நோ இ ட்ரான்ஸ்ஃபர். அப்போ Q ஈக்குவல் டு 0. Q ஈக்குவல் டு 0னா அப்போ W ஈக்குவல் டு மைனஸ் du. இப்போ என்ன புரிதல் அப்படின்னா நான் வேலை செஞ்சேன்னா இன்டர்னெட் குறையும். ஐசென்ட்ரோபிக்ல இந்த ஈக்குவேஷனை பார்த்தோன்னா ஒரு புரிதல் வரணும் ஃபிசிக்கலா. என்ன புரிதல்னா நான் வேலை செஞ்சா இன்டர்னெட் குறையும். ஒர்க்கு இன்புட் கொடுத்தனா இன்டர்னல் சேஞ்ச் இன் இன்டர்னெட் அது நெகட்டிவா இருக்கனால என்னன்னா இன்டர்னெட் டிக்ரீசஸ் அப்படின்னு அர்த்தம். இது நெகட்டிவ். அப்போ நான் ஒர்க்கை கொடுத்தனா என்ன ஆகுன்றது எனக்கு புரிதல். ஃபிசிக்கலாக புரிஞ்சுக்கணும். ஈக்குவேஷனை ஃபிசிக்கலாக புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நம்ம ஒர்க் டன் கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா? இன்டெக்ரல் ஆஃப் PdV. ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி P பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், P ஈக்குவல் டு C பை V பவர் காமா. அப்போ C இன்ட்டு V பவர் மைனஸ் காமான்னு சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இன்டெக்ரல் ஆஃப் C V பவர் மைனஸ் காமா dV போட்டோன்னா C வந்து கான்ஸ்டன்ட்னால வெளியே கொண்டு போயிடலாம். எனிதிங் பவர் எக்ஸ் பவர் ஆஃப் எண்ணுக்கு வந்து என்ன ஃபார்முலா? xn + 1 by n + 1. ஸோ மைனஸ் காமா அப்போ போட்டோம் அப்படின்னா C V பவர் ஆஃப் மைனஸ் காமா +1 by மைனஸ் காமா +1 அப்படி எடுத்துலாம். ஆனால் வந்து சீனா நமக்கு தெரியும். சீனா என்ன? PV பவர் காமா. அதை உள்ளே கொண்டு வந்தோன்னா V பவர் மைனஸ் காமா +1 divided by minus gamma plus 1. Base are same, power can be added. So gamma minus gamma plus 1 divided by minus gamma plus 1. அடிதடி வெட்டு குத்து முடிஞ்சதுன்னா P2 V2 minus P1 V1 divided by minus gamma plus 1. மேலே கீழே மைனஸ் ஆல பெருக்கணும்னா P1 V1 minus P2 V2 by இதான் ஒர்க் டனுக்கான ஃபார்முலா. ஒர்க் டனுக்கும் இதான் ஃபார்முலா. இப்போ இது இல்லாமல் ஒர்க் டன் வந்து இப்படி கூட சொல்லலாம். ஒர்க் டன் ஈக்குவல் டு மைனஸ் டியூனா டியூக்கு ஃபார்முலா இருக்குல்ல, டியூக்கு என்ன ஃபார்முலா? MCV T2 மைனஸ் T1 பெருக்குன்னா W ஈக்குவல் டு MCV T1 மைனஸ் T2 T1 மைனஸ் T2. அப்போ இதுதான் இது. ஓகே, ஸோ இதான் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஒர்க் டன் வந்து MCO, இது ஒரு ஒர்க் டன் ஃபார்முலா, இது ஒரு ஒர்க் டன் ஃபார்முலா. இன் டர்ம்ஸ் ஆஃப் அப்படியும் சொல்லலாம். இது டியூலேருந்து கண்டுபிடிச்சோம். இது இங்கே Q வந்து மறக்காது 0ன்னு சொல்லணும். ஏன்னா நோ இ ட்ரான்ஸ்ஃபர். ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ்னாலே நோ இ ட்ரான்ஸ்ஃபர். அப்போ இதுதான் வந்து அடியாபேட்டிக் ப்ராசஸ் இல்லை ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ்க்கு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.